இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஹால் வீடியோ போட்டப்போ நான் 2 saree காமிச்சிருப்பேன். ஒரு ஸ்பெஷல் டேக்காக வந்து வேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. அதில் 2 சாரியில் வந்து ஈக்குவலாக சொல்லியிருந்தீங்க. ஒரு பீகாக் கலர், இன்னொரு டார்க் க்ரீன் கலர். ஸோ நான் வந்து டார்க் க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னடா வெயில் அப்படி காமிச்சிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு ஹென்னா ட்ரை பண்ணீங்க இல்லையா? ஆக்சுவலாக அது டையின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து திருப்பி காட்டுங்க, அதோட ப்ராடக்ட் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் அந்த நாட் ஹேபிட்டோட ஹென்னா பேஸ்ட்டு. இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்டிகுலர்லி நீங்கள் வந்து க்ரே ஹேர் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணலாம். அது வெயிலில் அவ்வளோ நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் நான் மார்னிங் ஒரு 7-7:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீம் ஆயில் ஒரு 2 drops 3 drops அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து இந்த சாட்டன் பூஸ்ட் ஆயில், அது நாட் ஹேபிட் அந்த ஒரு ஹென்னா பேஸ்ட்டோடவும் கொடுப்பாங்க, தனியாகவும் கொடுப்பாங்க. ஜென்ரலாக வந்து எந்த லைட்டும் இல்லாமல் டே லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா அந்த பிளாக்காக ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் ஹேர் ஃபுல்லாக அந்த அப்ளை பண்ணியிருந்தேன் ஹென்னா பேஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் பசங்களை அனுப்பிட்டு 8:30க்கு அன்றைக்கி சுப முகூர்த்தம் வந்து அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைபரோடைய ஷாப் ஓப்பனிங்க்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க ஷாப் ஓப்பனிங்க்கு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வளையல் மட்டும்தான் போடணும். கடகடன் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் இப்போ பேங்கிள் மட்டும் போட்டுட்டு கிளம்பணும். ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னா கரெக்டாக இந்த ரிப்பன் கட்டிங்லாம் அந்த கரெக்ட் டைமுக்கு பண்ணணும் இல்லையா? அதனாலன்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு கிளம்பிட்டுருக்கேன். அன்றைக்கி பார்த்து டிராஃபிக்கு என்னடான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக முகூர்த்தம் தான். இது வந்து ஐ திங்க் 20th இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட முகூர்த்த நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ட்ரீம் ஸ்ரீ கற்பக விருட்சம் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஷாப், நிறைய விதமான சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷாப்போடைய ஓப்பனிங்க்கு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இது எல்லாமே யாரால் அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபாலோவர்ஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அது மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ஸுமே வந்து எங்கே போனாலுமே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கூட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லாங் ஃபார்ம் வீடியோ இப்போ தான் போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாவில் ரீல் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷாப் ஓப்பனிங் அப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இவங்க எப்படின்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஹேண்ட் பிக்டாக இவங்க கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இவங்க ஷாப் அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டா பேஜுமே நான் வந்து இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட லாங் ஃபார்ம் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் தான் டீட்டெயிலாக காட்டலாம். பிகாஸ் அன்றைக்கி நான் வந்து ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் இன்வைட் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஓப்பனிங் அப்படின்றதுனால ஸோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் ஷூட்லாம் நான் வந்து எடுக்கல, டைம் கிடைக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங் அந்த டைமிங்ன்றதுனால ஒரு 8:30 அப்படின்னும் போது சில பேர் தான் வந்திருந்தாங்க பூஜை டைமுக்கு. அதுக்கப்புறம் 10 o'clockலாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். ஸோ அதனால் அந்த டைமுக்கு ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மற்ற கலெக்ஷன்ஸ் எடுக்கல. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அண்ட் அவங்களுக்கு கலெக்ஷன்ஸுமே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அந்த நேரத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷாப் இன்வைட்டுக்கு என்னை கூப்பிட்டதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அந்த நேரத்துக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒருத்தருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர, அங்கே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா அவங்க சுடி செட்ஸும் சேல் பண்ணுறாங்க, சாரீஸும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒன்று எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தினாங்க. பட் என்னோடய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஹாப்பினஸ் தான், அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் தான் நான் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. அண்டு ரொம்ப மனசார ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வேறு ஏரியாவிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம ஏரியா தான், கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியா வந்து அம்பத்தூரில் இருக்குது இந்த ஷாப்பு. ஸோ நம்ம ஏரியாவிலே நம்மளை வந்து அவ்வளோ பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அதோட ஹாப்பினஸ்ஸு. ஸோ அவ்வளோ பேர் வேறு ஏரியாவிலேருந்து கூட வந்திருந்தாங்க ஷாப் ஓப்பனிங்க்கு. நான் கிளம்பும்போது கூட கிட்டத்தட்ட 4-5 பேரை நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து அவங்க என்னை விடலைங்க. அப்புறம் வந்து இந்த கராச்சி ஒர்க் சாரீ இதை நான் வாங்கினேன். அப்புறம் வந்து சுடி செட் கேட்டாங்க. இல்லை வேண்டாம், இது மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் வந்து வாங்கினேன். நல்லா இருந்தது மெட்டீரியல். கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணேன், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸு கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது.
நல்ல அழகான ஒரு பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஷாப் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் அவங்க வந்து கேட்கும்போது நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷாப் வந்து அவங்களோட ரொம்ப வருஷம் ட்ரீம். நிறைய இடத்துக்கு போகும்போது வந்து நம்மளும் இது மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களாம். நானும் சொன்னேன், நானும் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து ஒரு படித்தேன், ஒரு ஜாப் போனோம், அப்புறம் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு அப்புறம் தான் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கேன், இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை லவ்லி ஃபாலோவர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கேன். வெளியில் வந்து நாதஸ்வரம் அந்த சவுண்டெலாம் இருந்ததுனால நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். இந்த 7 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துருப்போம், நிறைய விஷயங்கள் சகிச்சுட்டு போயிருப்போம், நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கெயின் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ நல்ல உள்ளங்களை நான் வந்து மீட் பண்ணது தான். நிறைய நெகட்டிவிட்டியும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டி தான். கண்டிப்பாக அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன். எந்த ஷாப் போனாலும் எங்கே போனாலும் வந்து கண்டிப்பாக என்னை தேடி வந்து பேசுவாங்க. அன்றைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரை நான் வந்து மீட் பண்ணேன். நான் இருந்த ஒரு ½ அன் ஹவர் டைமில் அவ்வளோ பேரை மீட் பண்ணேன். ஸோ அதில் ஒரு லவ்லி சப்ஸ்கிரைபர் தான். இதுக்கப்புறம் இவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதை நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுமே நான் வந்து நம்ம போட்ட நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போய் வாங்கியிருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை கூட நம்ம சொன்ன ஒரு ஷாப்பில் வாங்கினதாக சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நான் கட்டின சாரீ வந்து இந்த கலர் தான், 2 க்ரீனில் இந்த டார்க் க்ரீன் தான் நான் வந்து கட்டியிருந்தேன். ஒரு டெம்பிள் வைப்பில் ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா அன்றைக்கி முகூர்த்த நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.